வெல்கம் டு கைகோர்ஸ் கேகே லெசன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் நம்பர்ஸ். இது கிளாஸ் 2 மேக்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். நம்பர்ஸ் நம்ம இந்த யூனிட்ஸில் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் நம்பர்ஸ், எப்படி வந்து நம்பர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது, அதாவது 2 டிஜிட் நம்பர்ஸை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அதை வந்து பார்க்க போகிறோம். நம்பர் நேம்ஸ், அப்புறம் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ மொத்தத்தையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கீவேர்ட்ஸ் பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட், அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட நம்பர்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட்னு டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எது வந்து பெரிய நம்பர், எது சின்ன நம்பர், அந்த மாதிரி. இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதில் பெருசு எது சின்னது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிக்கர் ஸ்மாலர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இங்கே வந்து பிக்கர் அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் த பிக்கர் நம்பர் இன் ஈச் ஆஃப் தி கிவன் பேர்ஸ். 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது பிக்கர் நம்பர், 26 38 38 தான் பிக்கர் நம்பர். ஸோ இதை வந்து கலர் பண்ணுங்கள். 60 59 எது பிக்கர், 60 தான் பிக்கர், இதை கலர் பண்ணுங்கள். 30 50 இதில் வந்து எது பிக்கர், 50 தான் பிக்கர். ஸோ 50 வந்து கலர் பண்ணுங்கள். 96 72 இதில் பிக்கர் நம்பர் வந்து 96. ஸோ இதை வந்து கலர் பண்ணுங்கள். டிக் தி ஸ்மாலர் நம்பர் இன் ஈச் ஆஃப் தி கிவன் பேர்ஸ். இங்கே பேர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஜோடியாக வந்து 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த நம்பர் வந்து சின்ன நம்பரோ அதை வந்து டிக் பண்ண சொல்கிறாங்க. 15 25 15 தான் சின்ன நம்பர். ஸோ இதை டிக் பண்ணுங்கள். 37 34 இதில் சின்ன நம்பர் வந்து என்னது 34. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். 60 50 சின்ன நம்பர் வந்து 50. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். 69 96 இதில் வந்து சின்ன நம்பர் 69. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கனெக்ட் தி நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு தி கிவன் நம்பர் இன் ஈச் ஆஃப் தி கிவன் குரூப்ஸ். இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு எது சரிசமமான நம்பரோ அதை வந்து மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. 26னா அதே நம்பரை தான் மேப் பண்ணணும், 26. 65னா 65ஓட மேப் பண்ணுங்கள். 99னா 99ஓட மேப் பண்ணுங்கள். பிக்கஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர், எப்படி வந்து ஒரு பெரிய நம்பர் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறது, 2 டிஜிட் நம்பர்ஸில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குன்னு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதுதான் கொடுத்துருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ் 20 70 90 இது எல்லாமே என்னது 2 டிஜிட் நம்பர்ஸ். இப்படி வந்து எல்லாமே டென்ஸாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டென்ஸ் வேல்யூவை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். அதாவது இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. எது வந்து பிக்கஸ்ட் நம்பர், 9 தான் பிக்கஸ்ட். ஸோ மொத்தமாக வந்து எழுதணும் 90 இஸ் தி பிக்கஸ்ட். இதே இது வந்து எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, சின்ன நம்பர் வந்து 20. ஸோ 20 இஸ் தி ஸ்மாலஸ்ட். ஸோ டென்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணிவிட்டு அதில் எது பிக்கோ அதை பிக்கஸ்ட்னு எழுதுங்க, எது ஸ்மாலோ அதை வந்து ஸ்மாலஸ்ட் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. இப்போது செகண்ட் வந்து டென்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஒன்ஸ் வேல்யூ மட்டும் மாறுது. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். லெட் அஸ் கம்பேர் தி நம்பர்ஸ் which have same digits in the tens place. இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 25 23 26. டென்ஸ் வேல்யூஸில் இருக்கிறது எல்லாமே என்ன இருக்குது, 2 தான் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 2 டென்ஸாக வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸை கம்பேர் பண்ணணும். அதாவது 5ஆ 3ஆ இல்லை 6ஆ, எது ஸ்மாலஸ்ட், 3 தான் வந்து ஸ்மாலஸ்ட். ஸோ 23 அப்படியே மொத்தமாக வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு எழுதுங்க. 5ஆ 3ஆ 6ஆ, எது வந்து பிக்கஸ்ட், 6 தான் பிக்கஸ்ட். ஸோ 26 இஸ் தி பிக்கஸ்ட். அதாவது டென்ஸ் வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒன்ஸை வந்து கம்பேர் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்மாலஸ்ட் இல்லை பிக்கஸ்ட் அப்படின்றத வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹியர் த டென்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ வி கம்பேர் தி ஒன்ஸ். அமாங் 3 5 and 6, 6 ones is the biggest and 3 ones is the smallest. So 26 is the biggest and 23 is the smallest. நெக்ஸ்ட் வந்து வேற கேஸ் வந்து பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது டென்ஸில் இருக்க வேல்யூஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன்ஸில் இருக்க வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டென்ஸை கம்பேர் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து டென்ஸை கம்பேர் பண்ணாலே போதும், ஒன்ஸை கம்பேர் பண்ணணும்னு அவசியம் வந்து இல்லை. இங்கே 2ஆ 5 3ஆ 4ஆ, எது வந்து பிக்கஸ்ட், 4 தான் பிக்கஸ்ட். ஸோ 40 தான் பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இதே இது வந்து எது ஸ்மாலஸ்ட், 25 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தோ த டிஜிட்ஸ் இன் ஒன்ஸ் பிளேஸ் ஆர் டிஃப்ரெண்ட்,
It has no significance in the comparison of numbers. So, it is enough to compare the tens place. 25, 31, 40. 4 tens is the biggest and 2 tens is the smallest. So, 40 is the biggest number and 25 is the smallest number. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்த்தோம். வெறும் டென்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது 10, 20, 30 அந்த மாதிரி கேசஸில் வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்டை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணால் போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் கேஸ் வந்து என்னது, டென்ஸில் இருக்கிறது எல்லாமே சேமாக இருக்குது, அதாவது 23, 25, 27 இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒன்ஸில் இருக்க வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணணும். அடுத்த கேஸ் வந்து என்னது, டென்ஸ் பிளேஸ் வேல்யூவில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டானது. அப்படி இருந்தால் வெறும் டென்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்ஸை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணால் போதும். அதை கம்பேர் பண்ணி ஸ்மாலஸ்ட்டாக பிக்கஸ்ட்டாக அப்படின்றபடி எழுதிக்கோங்க. சரிங்களா? இங்கே எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பார்ப்போம். ப்ராக்டிஸ். சர்க்கிள் தி பிக்கஸ்ட் நம்பர். பிக்கஸ்ட்னானது பெரிய நம்பரை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 34, 35, 39. இங்கே டென்ஸ் பிளேஸில் வந்து பாருங்கள் எல்லாமே 3 இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் வேல்யூ வந்து கம்பேர் பண்ணணும். 4 பெருசா, 5 பெருசா, 9 பெருசா? 9 தான் பெருசு. ஸோ 39 வந்து அப்படியே வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். இங்கே 30, 80, 50 இங்கே எல்லாமே என்னது டென்ஸில் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டென்ஸ் பிளேஸில் இருக்க வேல்யூ வந்து கம்பேர் பண்ணணும். 3 பெருசா, 8 பெருசா, 5 பெருசா? 8 தான் பெருசு. ஸோ 80 தான் பிக்கஸ்ட் நம்பர். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. அதாவது டென்ஸ் பிளேஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. 4, 7, 19 இங்கே மட்டும் சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டென்ஸை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து பெரிய டென்ஸ் வந்து 79. ஸோ 79 வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 76 தான் பிக்கஸ்ட். இதில் வந்து 75. ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் 70, 20, 10ல் வந்து எது ஸ்மாலஸ்ட்? டென்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். 7ஆ 2ஆ 1ஆ? 1 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ இதை சர்க்கிள் பண்ணுங்கள். 89, 82, 85 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்ஸ் வேல்யூவில் வந்து இருக்கிறது வந்து 8ஆக வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் வேல்யூவை கம்பேர் பண்ணணும். 9 ஸ்மாலா இல்லை 2 ஸ்மாலா இல்லைன்னா 5 ஸ்மாலா? 2 தான் ஸ்மால். ஸோ 82 வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். 85 இஸ் தி பிக்கஸ்ட் நம்பர் அமாங். இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் வந்து எந்த நம்பர்ஸ்க்கு வந்து 85 வந்து பெருசாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 85 90 கம்பேர் பண்ணுங்க. 90 தான் பிக்கஸ்ட். ஸோ இது வந்து வராது. நெக்ஸ்ட் இதை வந்து கம்பேர் பண்ணுங்க. 85 60. 85 வந்து பிக்கஸ்டாக வந்து இருக்கு. 85 85 இது வந்து ஈக்குவலாக இருக்கு. 85 58. 85 வந்து இதை கம்பேர் பண்ணும்போது பிக்கஸ்டாக வந்து இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. 60, 85, 58. Among 50, 40, 18 and 71 the smallest number is. இங்கே 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலுமே என்னது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். டென்ஸ் வேல்யூ எல்லாமே வந்து மாறி மாறி இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணலாம், டென்ஸில் இருக்கிறத கம்பேர் பண்ணுங்கள். 5, 4, 1, 8 இருக்கிறதுலே ஸ்மாலாக வந்து எது இருக்குது, இந்த 18 தான் இருக்குது. ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அமாங் 62, 45, 75 and 52 the biggest number is 62. அதாவது இங்கே 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிக்கஸ்ட் நம்பர் வந்து 62 சொல்கிறாங்க. கரெக்டா? இங்கே பாருங்க எல்லாமே என்னது டென்ஸ் வேல்யூவில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். டென்ஸ் வேல்யூவில் இருக்குது 6, 4, 7, 5. இதில் வந்து எது வந்து பிக்கஸ்ட்டாக வந்து இருக்குது? 7 தான் பிக்கஸ்ட்டாக இருக்குது. ஸோ 75 தான் பிக்கஸ்ட், 62 இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் 2 digit நம்பர்ஸ். 2 digit நம்பரை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். 2 digit நம்பர்னா என்னது? 10ல இருந்து 99 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே 2 digit நம்பர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து 2 செட் ஆஃப் நம்பர் கார்ட்ஸ் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு செட்ல வந்து வெறும் 1 digit நம்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 0 to 9ல வந்து. அடுத்த செட்ல வந்து என்ன இருக்கணும், 10 to 90 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 சில்ட்ரனை வந்து கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து ஒவ்வொரு கார்டை வந்து எடுக்க சொல்லணும். சரிங்களா? அதாவது 1 digitல இருந்து ஒரு கார்டு எடுக்கணும். இந்த 2 digits 10 to 90 இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து ஒரு கார்டு எடுக்கணும். 10 to 90 என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்கும்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 அந்த நம்பர்ஸ் இருக்கும். 0 to 9 என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். இப்போ வந்து 45ன்ற நம்பர் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒரு 40 கார்டை வந்து எடுத்துக்கணும். இன்னொரு கிட் வந்து அந்த 5 கார்டு ஒன்ஸில் உள்ள 5 கார்ட்ஸை வந்து எடுத்துக்கணும்.
இப்போ வந்து டிஜிட்டை வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. 54 வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 50ல வந்து ஒரு கார்டு எடுக்கணும். 4ல வந்து ஒரு 1 கார்டு எடுக்கணும். அதாவது 50னா என்னது 5 10 கார்ட்ஸ். இது வந்து 4 1 கார்டு. ஸோ இப்படி வந்து டிஜிட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து என்னது வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ். அப்படின்னா என்னன்னா ஒரே டிஜிட் வந்து இன்னொரு தடவை வந்து ரிப்பீட் ஆகல. சரிங்களா? மாறி மாறி இருக்கு பாருங்க. 45 55னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ். 45 ரெண்டு வேற வேற இருக்கனால வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஸோ இப்போ வந்து வித் ரிப்பீட்டேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதே மாதிரி தான் வித் ரிப்பீட்டேஷனா ஏதாச்சும் ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது 66 77 55 இது எல்லாமே என்னது ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ இப்போ 66 நீங்க ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒரு கிட்ட வந்து 60 கார்டை வந்து எடுத்துக்க சொல்லுங்க. இன்னொரு கிட்ட வந்து 6 கார்டை வந்து எடுத்துக்க சொல்லுங்க. ஸோ என்னது இது 66. ஸோ இப்படி வந்து நீங்க வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு. Practice. Form different 2-digit numbers using the number cards given below. One is done for you. Tensல இந்த நம்பர் கார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 30, 70, 90. ஒன்ஸ்ல வந்து 1, 6, 2, 3, 7, 9 இந்த கார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு 2 டிஜிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. டென்ஸ் கார்டு இங்க எழுதிக்கோங்க, ஒன்ஸ் கார்டு வந்து இங்க எழுதிக்கோங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன எடுத்திருக்காங்க 30. 30னா இங்க 3 எடுத்திருக்காங்க ரிப்பீட்டேஷன்ல. ஸோ வந்து ஒரே டிஜிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்க 33. நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? ஒரு 70 கார்டு எடுத்துக்கோங்க, ஒரு 7 கார்டு எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்ன நம்பர் 77. இப்போ டென்ஸ்ல வந்து 90 வந்து போட்டுக்கோங்க, ஒன்ஸ்ல 9 போட்டுக்கோங்க. 99 ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் வித் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ். அடுத்து வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஒரே டிஜிட் ரிப்பீட் ஆகாம எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். Formation of 2-digit numbers without repetition of digits. இங்க டென்ஸ், இங்க ஒன்ஸ், இங்க வந்து என்ன 2-digit நம்பர் ஃபார்ம் ஆகுது அதை வந்து நோட் பண்ணணும். சரிங்களா? டென்ஸ்ல வந்து 30 கொடுத்திருக்காங்க, ஒன்ஸ்ல வந்து 1 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னது 31. இப்போ 72 ஃபார்ம் பண்ணணும்னா என்னது? டென்ஸ்ல வந்து 70 இருக்கணும், ஒன்ஸ்ல 2. அதே மாதிரி 63னா டென்ஸ்ல வந்து 60, ஒன்ஸ்ல வந்து 3. 17னா என்ன அர்த்தம்? டென்ஸ்ல ஒரே ஒரு 10, 7 ஒன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. இங்க ஃபார்ம் பண்ண 2 டிஜிட் நம்பர்ஸ்ல எல்லாமே பாருங்க டிஜிட்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகல. ஸோ இது என்னது வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ். Try this. Take 2 dice and throw them. Note down the 2-digit numbers formed with and without repetition formed. For example, if the numbers seen on the face of the dice are 2 and 5, then the different ways of forming 2-digit numbers are shown. அதாவது என்ன சொல்றாங்கன்னா பகடை இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க, 2 டைஸை வந்து எடுத்துக்கோங்க, ரெண்டையும் வந்து த்ரோ பண்ணுங்க. சரிங்களா? இதுல வந்து த்ரோ பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஃபேஸ்ல வந்து என்ன நம்பர்ஸ் கிடைக்குது? 2 and 5 கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி எப்படி நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வித் ரிப்பீட்டேஷன் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? எப்படி வந்து வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஃபார்ம் ஆகும்? 2 5 அப்படி இல்லைன்னா 5 2. இது வந்து வித்தவுட் ரிப்பீட்டேஷன். வித் ரிப்பீட்டேஷனோட எப்படி ஃபார்ம் ஆகும்? 2 2 5 5. அதாவது ஒரே ரெண்டு ஃபேஸ்லேயே வந்து 2 2 விழுகலாம், இல்லைன்னா 5 5 இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது வித் அண்ட் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். இப்போ நம்மள வந்து வேற நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டைஸ்ல விழுந்த நம்பர் வந்து 3 and 1 வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ணி என்னெல்லாம் 2 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணலாம்? 3 1 1 3 3 3 1 1. இது ரெண்டும் வித்தவுட் ரிப்பீட்டேஷன், இது வித் ரிப்பீட்டேஷன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்னெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம்? 6 5 5 6 6 6 5 5 4 2 2 4 4 4 2 2. ஸோ இதெல்லாமே ஃபார்ம் பண்ண நம்பர்ஸ். இதில் பிக்கஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் பிக்கஸ்ட் வந்து என்னது 33 பிக்கஸ்ட், ஸ்மாலஸ்ட் வந்து 11. ஸோ இதில் பிக்கஸ்ட் வந்து 66, ஸ்மாலஸ்ட் வந்து 55. இந்த ரிப்பீட்டேஷனில் இருக்கிறது தான் நார்மலாக வந்து பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ பிக்கஸ்ட் வந்து 44, ஸ்மாலஸ்ட் 22. சரிங்களா? ஸோ இந்தபடி நோட் பண்ணிக்கோங்க. Using the given numbers, form all possible 2-digit numbers and complete the table. இங்க அதேபடி தான் கொடுத்திருக்காங்க. நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 2-digit நம்பர் ஃபார்ம் பண்ணி அதுல பிக்கஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எது எழுத சொல்லியிருக்காங்க. 92வா? இதில் எவ்வளோ நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? 4 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று வந்து 92, இன்னொன்று 29, 99, 22. இருக்கிறதுலே பிக்கஸ்ட் வந்து என்னது 99, ஸ்மாலஸ்ட் 22. அதே மாதிரி தான் இது 17னா 17 71 77 11, பிக்கஸ்ட் 77, ஸ்மாலஸ்ட் 11. ஸோ இதே படி தான் ரெஸ்ட் ஆஃப் த 2. இப்போ 06 பார்ப்போம்.
இதை யூஸ் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்? ரெண்டு நம்பர் தான் ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஒன்று வந்து 60, இன்னொன்று வந்து 66. மித்தபடி ஃபார்ம் பண்ணிங்கன்னா 1 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 00 கிடைக்கும். அதுக்கு வந்து வேல்யூவே இல்லை. சரிங்களா? ஸோ இது ரெண்டில் வந்து பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட் வந்து எது? 66 பிக்கஸ்ட், ஸ்மாலஸ்ட் வந்து 60. சரிங்களா? ஸோ 0 கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதணும். Pleasure time. Complete all possible 2-digit numbers with and without repetition of digits. இங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க? 6, 8 கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் with and without repetition? 68, 86, 66, 88. அதே மாதிரி இதுல என்ன ஃபார்ம் பண்ண முடியும்? 57, 75, 55, 77. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் 2-digit numbers. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஆர்டரிங். ஆர்டரிங்னா என்னது? வரிசைப்படுத்துறது. சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங்னா ஸ்மால் டு பிக், டிசெண்டிங்னா பிக் டு ஸ்மால். Travel through. Kavita arranged her toys in an order as shown below. Guess the order of her arrangement. கவிதா வந்து இந்த டாய்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கா. இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு. ஸோ எந்த பேசிஸ்ல வந்து அவ இப்படி ஆர்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பேசிஸ்ல பண்ணியிருக்கா? நம்பர் ஆஃப் வீல்ஸ். ஒவ்வொரு வண்டிக்கும் இருக்கிற சக்கரத்தை வந்து பேஸ் பண்ணி அவ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கா. 1ன்னு அர்த்தம் ஒரு வீல் இருக்கு, 2னா 2 வீல், 3னா 3 வீல்ஸ், 4னா 4 வீல்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி அவ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இப்போ என்ன சொல்றாங்க? அரேஞ்ச்மெண்ட் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்பபெட்ஸ்னா என்னது? A to Z இருக்கு பார்த்தீங்களா? அந்த லெட்டர்ஸ் தான் ஆல்பபெட்ஸ். அதை யூஸ் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்ப்போம். We can arrange the name of the things in alphabetical order. இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பொருட்களோட பெயர்கள். அதை வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தி வந்து எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஏல இருந்து Z வரைக்கும் வரிசையா வந்து எழுதலாம். என்னெல்லாம் திங்ஸ் கொடுத்துருக்காங்க? கேப், டால், கிஃப்ட், ஆப்பிள், எக், பால் அண்ட் ஃபேன். இதை எப்படி வந்து ஆர்டர் பண்ணுவீங்க? ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது? ஏ, ஆப்பிள். அதாவது நம்பர்ஸ்ல எப்படி ஒன்னோ அதே மாதிரி ஆல்பபெட்ஸ்ல ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஆப்பிள். ஏக்கு அப்புறம் என்ன வரும்? பி. பியில் ஸ்டார்ட் ஆகிற திங்ஸ் வந்து என்ன இருக்கு? பால் இருக்கு. ஸோ பால். சியில் வந்து நெக்ஸ்ட் கேப். சிக்கு அப்புறம் என்ன? டி, டால். டிக்கு அப்புறம் என்னது? இ, எக். இக்கு அப்புறம் என்னது? எஃப், ஃபேன் வந்து இருக்கு. எஃப்க்கு அப்புறம் ஜி, கிஃப்ட். ஸோ இந்த படி நீங்க வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச் த கிவன் திங்ஸ் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இங்க கொடுத்துருக்க திங்ஸை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எழுத சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏல எதுவும் இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் என்னது? பி. பில இந்த புக் இருக்கு பாருங்க, புக் வந்து எழுதிக்கோங்க. பிக்கு அப்புறம் என்ன? சி. சில என்ன இருக்கு? கப் இருக்கு. ஸோ கப் எழுதுங்க. சிக்கு அப்புறம் டி. டி இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் என்ன? இ. இல வந்து எரேசர் இருக்கு. ஸோ அதை எழுதிக்கோங்க. எஃப்ல என்ன இருக்கு? ஃபிஷ் இருக்கு. ஸோ ஃபிஷ்ஷை வந்து எழுதிக்கோங்க. எஃப்க்கு அப்புறம் என்னது? ஜி, கம். ஜிக்கு அப்புறம் ஏபிசிடி எஃப் ஜி ஹச். ஹச்ல இல்ல, ஐ இல்ல, ஜே வந்து இருக்கு, ஜார். ஜேக்கு அப்புறம் கே. கேல வந்து கைட் இருக்கு. கேக்கு அப்புறம் என்னது? எல், லாக். ஸோ இந்த படி எல்லாமே எழுதிட்டீங்களானோ நோட் பண்ணிக்கோங்க. இங்க 8 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 வேர்ட்ஸ் கரெக்டா வந்து கீழே எழுதிட்டோம். சரிங்களா? அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? ஸ்மால் நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை வந்து எழுதுறது தான் வந்து அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர், அதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர் இன்க்ரீசிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் வந்து எப்படி சொல்லுவாங்க? இன்க்ரீசிங் ஆர்டர், அதாவது கூடிட்டே வந்து போகும் நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. தி பனானாஸ் ஆர் அரேஞ்ச்டு பை கவுண்ட்ஸ். இங்க வாழைப்பழங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? எண்ணிக்கையை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, 4 அண்ட் 5. இது எப்படி இருக்கு? இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து இருக்கு. ஸோ ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் வந்து என்னது? அசெண்டிங் ஆர்டர். தி நம்பர்ஸ் ஹாவ் பீன் அரேஞ்ச்டு ஃப்ரம் தி smallest to the biggest. This order of arrangement is called ascending order. Descending order na enadhu? Big to smaller. Descending order or decreasing order. இது பேர் என்ன சொல்லுவாங்க? decreasing order அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 bananas இருக்கு. நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 1. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. The numbers have been arranged from the biggest to the smallest. This order of arrangement is called descending order. Next என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிளேட்ஸ்ல வந்து ஆரஞ்சஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கவுண்டிங் பேசிஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? 5, 7, 9, 10. இது வந்து என்ன ஆர்டர்? அசெண்டிங் ஆர்டர். அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க.
இந்த பிளேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டு ஸ்மால் படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 10, 9, 7, 5 இந்த மாதிரி. அப்படின்னா என்னது descending order. The oranges in the plates are arranged by counts. We can arrange the plates according to the number of oranges in them. Next வந்து practice கொடுத்திருக்காங்க. Count the given things and write them in the boxes. Arrange in ascending and descending order. இங்க ஸ்ட்ராபெரிஸா கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை கவுண்ட் பண்ணி எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து பாக்ஸ்குள்ள வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க வந்து எவ்வளோ இருக்கு? 13 இருக்கு. இதுல வந்து 8 இருக்கு. இதுல 10, இதுல வந்து 12. ஃபர்ஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? ஸ்மால் டு பிக் நம்பர். இதுல எது வந்து ஸ்மால் நம்பர்? இதுதான் வந்து 1 டிஜிட் நம்பர். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க 8. மித்தது எல்லாமே என்னது? 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர்ல வந்து சின்ன நம்பர் எது இருக்கு? 10. நெக்ஸ்ட் வந்து 12, நெக்ஸ்ட் வந்து 13. டிசெண்டிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். அதாவது 13, 12, 10 and 8. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? புக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் புக்ஸ்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? 10, 12, 6 and 8 கிடைக்குது. அசெண்டிங் ஆர்டர் படி இதை அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 6, நெக்ஸ்ட் 8, அடுத்து 10, அடுத்து வந்து 12. டிசெண்டிங் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணோம்னா 12, 10, 8 and 6. Write the following numbers in ascending and descending order. இங்க நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ascending and descending orderல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து எது? 3. ஸோ 3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5, நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 9. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா descending order 9, 7, 5 and 3. செகண்ட் ப்ராப்ளம்ஸ்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 4, 12, 15 and 17. இதை அரேஞ்ச் பண்ணா 4, 12, 15, 17. இது வந்து ascending order. Descending order வந்து 17, 15, 12 and 4. Third problem வந்து 8, 6, 10, 3. இதுல smallest number வந்து 3, next வந்து 6, next 8, next வந்து 10. இதே வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க 10, 8, 6, 3. இதுதான் descending order. Learn. Arrange the given numbers in ascending and descending order. இங்க வந்து ஒரு 5 numbers கொடுத்திருக்காங்க. இதை வந்து ascending orderலையும் descending orderலையும் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்? டென்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸோட வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 3, 6, 8, 2 and 4. இதுல இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் டென்ஸ் வேல்யூ வந்து எது? இந்த 2. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 27 ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன நம்பர்? இந்த 3 தான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 34. நெக்ஸ்ட் வந்து இந்த 4. ஸோ 49. நெக்ஸ்ட் வந்து என்னது? இந்த 6. ஸோ 67. நெக்ஸ்ட் வந்து இந்த 84. ஸோ இதை வந்து அப்படியே வந்து எழுதிருங்க. இதோட ரிவர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இருக்கிறதுலே வந்து பிக்கஸ்ட் நம்பர் வந்து ஏதோ அதை தான் பார்க்கணும். சரிங்களா? டென்ஸ் பிளேஸ்ல உள்ள வேல்யூ வந்து பிக்கஸ்ட் நம்பர் எது? இந்த 8 தான் பிக்கஸ்ட். ஸோ 84 ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் வந்து என்னது? 6. ஸோ 67. நெக்ஸ்ட் வந்து இந்த 4 டென்ஸ் அப்படின்னா என்னது? 49. நெக்ஸ்ட் வந்து 3 டென்ஸ் இந்த 34. நெக்ஸ்ட் 2 டென்ஸ் இந்த 27. நெக்ஸ்ட் 2 டென்ஸ் இந்த 27. ஸோ இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அதைத்தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. To arrange the given numbers in ascending order, let us look at the digits in tens place. Tens place உள்ள digits வந்து பார்க்கணும். சரிங்களா? 34, 67, 84, 27 and 49 and arrange them. 2 tens is the smallest. இங்க இருக்கிறதுலே 2 tens தான் smallest. And among these and next is 3 tens. அதுக்கு அடுத்து என்னது? 3 tens followed by 4 tens, 6 tens and 8 tens. So we can arrange the numbers from smallest to the biggest as given below. To arrange the numbers in descending order, we arrange the number from biggest to smallest. Descendingல வந்து என்ன இருக்கணும்? Biggest to smallest இருக்கணும். Practiceக்கான problems கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்துக்கோங்க. 5 different numbers வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து least digit number வந்து எடுத்துக்கோங்க. Ascending orderனா. இதுல எது least digit? 9. So 9 வந்து ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. இது எல்லாமே என்னது? 2 digit numbers. 2 digit numbers-ஆ இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன கம்பேர் பண்ணணும்? டென்ஸ் பிளேஸ்ல வந்து என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து பாருங்க. இங்க என்ன இருக்கு? 1 10, 2 10s, 3 10s, 1 10s. இருக்கிறதுலே கம்மியானது இந்த 110 தான். ஸோ ரெண்டுக்கும் 110 இருக்கு. அப்புறம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அடுத்து என்ன பண்ணணும்? ஒன்ஸ் வேல்யூவை கம்பேர் பண்ணணும். 2வும் 7ம் எது வந்து கம்மியா இருக்கு? 2 தான் கம்மி. ஸோ 12 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 17 வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்மியானது வந்து என்னது? 24. நெக்ஸ்ட் 35. இதே இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா பிக்கஸ்டா சர்ச் பண்ணி எடுத்தோம்னா இதுதான் அது. சரிங்களா? டிசெண்டிங் ஆர்டர் 35, 24, 17, 12 and 9.
இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இங்க எல்லாமே 2 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறத கம்பேர் பண்ணுங்க. எது வந்து கம்மியா வந்து இருக்கு? இந்த 6 டென்ஸ் தான் கம்மியா இருக்கு. ஸோ 16 அப்படியே வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 7 டென்ஸ் 70 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது இந்த 8 டென்ஸ் 81 வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது 9 டென்ஸ். இதுல வந்து ரெண்டுமே 9 வந்து இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஒன்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. 4ஆ 0வா? எது கம்மி? 0 தான் கம்மி. ஸோ 90 வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்து 94 எழுதிக்கோங்க. இதே இது வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து என்னது? டிசெண்டிங் ஆர்டர். அப்படி இல்லைனாலும் இதே ப்ரொசீஜர்ல வந்து பிக்கஸ்ட் நம்பரா சர்ச் பண்ணி எழுதணும்னா அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். Try this. Fill in the flower pots using the given numbers only once. இங்க லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ்ல வந்து ஒரு தடவை தான் இந்த நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணணுமா. அசனிங் ஆர்டர்ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 21ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை நல்லா நோட் பண்ணிக்கணும். அசனிங் ஆர்டர்னா இப்படியே டிஃபால்ட்டா எழுதக்கூடாது. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுல இருந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து 21 வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? ஸ்மால் டு பிக். 21க்கு அடுத்து எது ஸ்மால் நம்பரா வந்து இருக்கு? 2க்கு அப்புறம் என்னது? 2 வேற ஏதாச்சும் நம்பர் இருக்கா? இல்ல. 3ல வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஸோ 3ல வேற ஏதாச்சும் நம்பர் இருக்கா? இல்ல. 3 டென்ஸ் வந்து இந்த 39 இருக்கு. 39 வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? 4 டென்ஸ்ல வந்து என்ன இருக்கு? 44 இருக்கு, 49 இருக்கு. இதுல எது ஸ்மாலஸ்ட்? 44 தான் ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட். நெக்ஸ்ட் வந்து 49. அடுத்து வந்து 5ல ஏதாச்சும் இருக்கா? இந்த இருக்கு. 53 இருக்கு. வேற ஏதாச்சும் 5ல இருக்கா? இல்ல. 6ல ஏதாச்சும் இருக்கா? 6 டென்ஸ் இந்த இருக்கு. 60 இருக்கு. வேற ஏதாச்சும்? 65. ஸோ இப்படி வந்து எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா டிசைனிங் ஆர்டர்ல வந்து எழுத சொல்றாங்க. நம்பர் ஸ்டார்டிங் வித் 88. 88 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 88 வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? டிசைனிங் ஆர்டர்னா என்னது? பிக் டு ஸ்மாலர். அடுத்த பிக் நம்பர் வந்து என்னது? 88க்கு அடுத்த பிக் நம்பர் வந்து வேற 7ல இருக்கு. இங்க 72 இருக்கு. வேற ஏதாச்சும் இருக்கா? இங்க 78 இருக்கு. ஸோ இதுல வந்து எது பிக்? 72 பிக்கா 78 பிக்கா? 78 தான் பிக். ஸோ ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 72 வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? 6ல வேற ஏதாச்சும் இருக்கா? இங்க இருக்கு. 60 இருக்கு. ஸோ 60 இருக்கு. இங்க 65 வந்து இருக்கு. ஸோ எது வந்து பிக்? 65 பிக். ஸோ 65 ஃபர்ஸ்ட் போடுங்க. அடுத்து வந்து 60 வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 53 வரும். ஸோ இப்படி நெக்ஸ்ட் 53. அடுத்து வந்து 49. இதுதான் என்னது? டிசைனிங் ஆர்டர் ஆஃப் நம்பர் ஸ்டார்டிங் வித் 88. நம்பர் நேம்ஸ். இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு எப்படி நம்பர் நேம்ஸ் வந்து எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கவுண்ட் அண்ட் ரைட் தி நம்பர் அண்ட் நம்பர் நேம்ஸ் ஃபார் தி கிவன் அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ். இங்க சி அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கவுண்ட் பண்ணி அதோட நம்பர் நேம்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஃபிஷஸ் வந்து இருக்கு? 8 ஃபிஷஸ் இருக்கு. ஸோ 8ன்னு எழுதிக்கோங்க. இங்க எவ்வளவு சீ ஹார்ஸ் இருக்கு? 12 சீ ஹார்ஸ். 12ஓட ஸ்பெல்லிங் TWELVE. இங்க வந்து 15 ஸ்டார் ஃபிஷ் இருக்கு. 7 டாட்டாய்ஸ் இருக்கு. அடுத்து என்ன? 10 ஆக்டோபஸ் வந்து இருக்கு. Complete the given table by writing the number and number names. இங்க கொடுத்திருக்க டேபிளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும்? நம்பரையும் நம்பர் நேம்ஸையும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். இங்க ஒரே ஒரு பாசி கொடுத்திருக்காங்க. பீட்ஸ்னா என்னது? பாசி. ஸோ நம்பர் வந்து என்னது? 1. நம்பர் நேம் எப்படி எழுதணும்? ONE 1. இங்க ரெண்டு பாசி கொடுத்திருக்காங்க. 2ன்னு போட்டுக்கோங்க. ஸ்பெல்லிங் TWO2. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணிக்கோங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9. இது பாருங்க ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங், அதாவது வித் 10 பீட்ஸ். இது வந்து 10, TEN 10. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10 பீட்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லூஸ் பீட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? 10 + 1 11. 11ஓட ஸ்பெல்லிங் ELEVEN. இங்கே ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு ரெண்டு லூஸ் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20னா என்னது? ரெண்டு ஃபுல் 10 பீட் ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. 20ஓட ஸ்பெல்லிங் என்னது? TWENTY. லேர்ன், ரீட் அண்ட் ரைட் தி கிவன் நம்பர் நேம்ஸ். இங்க பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் நேம் வந்து அப்படியே எழுத சொல்லியிருக்காங்க. இது என்னது? ஒரு கம்ப்ளீட் 10 பீட் ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸோ 10, TN 10. இது ரெண்டு இருக்கு. அப்படின்னா என்னது? 20. 2 டென்ஸ் வந்து இருக்கு. 20. இங்க 3 டென்ஸ் வந்து இருக்கு. 30. அடுத்து இங்க என்ன இருக்கு? 4 டென்ஸ் இருக்கு. 40. 40ஓட ஸ்பெல்லிங் FOURTY இல்ல, FORTY 40. இங்க 5 டென்ஸ் இருக்கு. இங்க 6 டென்ஸ், 7 டென்ஸ் 70, 8 டென்ஸ் 80. அடுத்து என்ன வரும்? 9 டென்ஸ் 90. ஸோ இந்தபடி வந்து எழுதிக்கோங்க. இப்போ நம்பர் நேம்ஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். 21ல இருந்து 30 வரைக்கும் எப்படி எழுதுறது?
அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. To learn to write the number names from 21 to 99, first we shall familiarize number names from 21 to 29. As we know, the numbers 21, 22 and so on up to 29 all have two tens and different ones. These numbers are formed by adding 1, 2, 3 and so on up to 9 with 20. Hence, we shall write the number names as follows. அதாவது 21ல இருந்து 99 வரைக்கும் நம்பர் நேம்ஸ் எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 21ல இருந்து 29 வரைக்கும் நல்லா தெரிஞ்சாலே மிச்சத்தை வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 21ல இருந்து 29ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது 2 10s வந்து எல்லாத்துக்கும் காமனாக வந்து இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் காமனான நேம் வரும். இந்த 1 2 3 மட்டும்தான் மாறுபடுது. அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க வேல்யூஸ் மட்டும் மாறுபடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி எழுதுறது பார்ப்போம். இங்கே 20, இங்கே 1 2 3 4 கொடுத்துருந்தாங்கன்னா 21, 22, 23, 24. இங்கே 20ன்றது காமனான நம்பர் நேம். சரிங்களா? ஸோ 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிப்பீட் ஆகும். 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. ஸோ இதே மாதிரி தான் மித்த நம்பர்ஸ்க்கும் இதே லாஜிக் தான். 30நாலும் சரி 40நாலும் சரி. அதோட என்ன 41, 42 வருதுன்னா 14 போட்டுட்டு 1 போட்டுக்கணும். இல்லைன்னா 14 போட்டுட்டு 2 போட்டுக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கணும். ரைட் நம்பர் நேம்ஸ் ஃப்ரம் 30 to 99. 30 to 99 உள்ள நம்பர் நேம்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 எழுதிக்கோங்க. 13 எழுதிட்டாலே ஈஸி. 31, 32 இங்கே இருக்குது. இதை அப்படியே மேலே போயிருக்கு. அதனால கரெக்டாக மேப் பண்ணிக்கோங்க. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. நெக்ஸ்ட் என்ன 40, இங்கே 50 கொடுத்துருக்காங்க. 41 எப்படி இந்த 40 போட்டுட்டு இங்கே மட்டும் மாறிக்கிட்டே வரும். 1 2 3 4 5 6 7 8 9. அதாவது இந்த ஒன்ஸ் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இதெல்லாமே மாறும். அதே மாதிரி தான் 60, 70, 80 and 90. ஃபைனல் நம்பர் என்னது 99. ஸோ இதுதான் நம்பர் நேம்ஸ். கம்ப்ளீட் தி நம்பர் நேம்ஸ். 75 கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 75 அப்படின்ற அர்த்தம். 82, 93, 60, 79, 88, 41, 35. Write the number name for the numbers in the sports t-shirt. இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் நேம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இது என்னது? 84, 19, 91, 27, 76, 55. Pleasure time. Write the numeral and draw the beats for the given number names. Number name என்ன கொடுத்துருக்காங்க? 25. இதை எப்படி நியூமரல் படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? 2 10s 5 1s. 2 போட்டு 5 போட்டுக்கோங்க. அதே தான் 36னா என்னது? 3 10s 6 1s. 48னா 4 10s 8 1s. பீட்ஸ் படி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? 2 10ஸ்னா என்ன அர்த்தம்? 2 கம்ப்ளீட் 10 பீட்ஸ் நீங்க ட்ரா பண்ணிட்டு 5 லூஸ் பீட்ஸை வந்து ட்ரா பண்ணுங்க. 36னா 3 10 பீட்ஸை வந்து ட்ரா பண்ணிட்டு 6 லூஸ் பீட்ஸ். 48னா 4 10 பீட்ஸ் கம்ப்ளீட்டான 10 பீட்ஸை ட்ரா பண்ணிட்டு 8 லூஸ் பீட்ஸை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதைப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. அடிஷன் அப் டு 99 வித் ரீக்ரூப்பிங். ரீக்ரூப்பிங் படி அடிஷன் எப்படின்றத பார்ப்போம். ஆட் தி ஃபாலோயிங் 2 டிஜிட் நம்பர்ஸ் அண்ட் வெரிஃபை யுவர் ஆன்சர் யூசிங் அபாக்கஸ். இங்கே 2 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி இதில் வர ஆன்சரை வந்து அபாக்கஸோட வருது பார்த்தீங்களா, அந்த ஆன்சரோட வெரிஃபை பண்ணுங்க. ரெண்டும் ஒன்றா வந்து வருதான்னு. என்ன கொடுத்துருக்காங்க? 36, 31. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? அடிஷனில் ஒன்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணணும். 6 + 1 7, 3 + 3 6. இப்போ அபாக்கஸில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அபாக்கஸில் ஃபஸ்ட்டு டென்ஸ் ஒன்ஸ் வந்து போட்டுட்டு ஸ்ட்ரிங்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 36 ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுங்க. 36னா என்ன அர்த்தம்? 3 10s 6 1ஸ்னு அர்த்தம். டென்ஸில் வந்து 3 பீட்ஸ் இருக்கணும், ஒன்ஸில் வந்து 6 பீட்ஸ் இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதோட 31 வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்ஸில் வந்து ஒரு பீட் ஆட் பண்ணணும், டென்ஸில் வந்து 3 பீட்ஸ் ஆட் பண்ணணும். இங்கே ஏற்கனவே 3 இருக்கா, இன்னொரு 3 ஆட் பண்ணுங்க. இங்கே ஏற்கனவே 6 இருக்கு, இன்னும் ஒரு பீட் ஆட் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா இப்போ வந்து வேல்யூஸ் வந்து பாருங்க 67. ஸோ இங்கேயும் 67, அபாக்கஸ் மூலமாக கிடைச்சதும் 67. ஸோ தே ஆர் கரெக்ட், வெரிஃபைடு. அதே மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸும். 30 to 44 கொடுத்துருக்காங்க. 2 + 4 6, 3 + 4 7. அபாக்கஸில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? இங்கே 32 கொடுத்துருக்காங்க. டென்ஸில் வந்து 3 பீட்ஸ், ஒன்ஸில் வந்து 2 பீட்ஸ். இப்போ 44 வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா என்னது? டென்ஸில் 4 பீட்ஸ், ஒன்ஸில் 4 பீட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக டென்ஸில் வந்து 7 பீட்ஸ் கிடைக்கும், ஒன்ஸில் வந்து 6 பீட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் 60 20 வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0 + 0 0, 6 + 2 8.
80 வந்து கிடைக்கும். ஸோ டேக் 60 பீட்ஸ் இன் தி அபாக்கஸ். 60னா என்ன அர்த்தம்? டென்ஸில் வந்து 6 பீட்ஸ் இருக்கணும். இங்கே வந்து எந்த பீடும் ட்ரா பண்ணக்கூடாது. இப்போ 20 பீட்ஸை இதோட ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்ஸில் வந்து 2 பீட் ஆட் பண்ணணும். ஒன்ஸில் வந்து ஆட் பண்ணக்கூடாது எதுவும், ஏன்னா 0 இருக்குது. மொத்தம் அப்படின்னா என்ன இருக்கும்? டென்ஸில் வந்து 8 பீட்ஸ் இருக்கும். ஒன்ஸில் வந்து எந்த பீட்ஸும் வந்து இருக்காது. ஸோ 80 பீட்ஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளம். 75 + 10 என்னது? 85. இதை நீங்கள் அபாக்கஸ் மூலமாக ட்ரா பண்ணிக்கோங்க. 33 + 41. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஒன்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து ஆட் பண்ணுங்க. 3 + 1 வந்து என்னது? 4. அடுத்து வந்து டென்ஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 3 + 4 7. அதே மாதிரி தான் இது. 2 + 7 9. 5 + 2 7. 3 + 4 7. 6 + 2 8. 4 + 3 7. 4 + 3 7. ஸோ அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுங்க. travel through. blow, pick and add. blowனா என்னது? ஊதுறது. pickனா வந்து பொறுக்கிறது. addனா கூட்டுறது. அகரன், குரலினி, இசை and அகிலன் played blow, pick and add game using tamarind seeds by forming 2 teams. அதாவது 4 பேர் வந்து விளையாடுறாங்க. அந்த விளையாட்டோட பேர் என்னது? blow, pick and add. எதை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க? புளியங்கொட்டையை வந்து யூஸ் பண்ணி வந்து விளையாடுறாங்க. 2 டீம் ஃபார்ம் பண்ணி விளையாடுறாங்க. Each of the players in the teams were given 3 chances. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து 3 சான்ஸ் வந்து இருக்கு. Players separate the tamarind seeds from the heap of seeds by blowing and pick only the separated seeds by counting them. என்ன பண்ணணும்னா, ஒரு ஹீப், ஒரு குமியல் மாதிரி அந்த சீட்ஸ் கொட்டையை வந்து போட்டு வச்சுறாங்க. அவங்க என்ன பண்ணணும்? ஊதணும். ஊதி செதறி விழுகுது பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க வந்து பொறுக்கி வந்து எடுக்கணும். சரிங்களா? இதுதான் கேம். While collecting the separated seeds, if it touches the other seeds, then the player loses his chance and the next player get the chance to play. அப்படி அவங்க சீட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட கைகள் இல்லை ஏதாச்சும் வந்து பக்கத்து சீட்ஸை வந்து தொற்றுச்சுன்னா அவங்க வந்து அந்த கேமை வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அர்த்தம். அடுத்து வந்து அடுத்த பிளேயர் வந்து கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இதை வந்து ஊதணும். தனியாக வந்து போய் விழுகிறத வந்து அவங்க வந்து பொறுக்கி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களோட கைகள் இல்லைன்னா அந்த சீட்ஸ் வந்து வேற ஏதாச்சும் சீட்ஸை வந்து தொட்டுருச்சுன்னா அவங்க அவுட். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இதுதான் கேம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிக்டு பை ஈச் ஆஃப் த பிளேயர் இஸ் கிவன் இன் தி டேபிள். ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு சீட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டீம் ஏல யார் இருக்கா? அகரன் அண்ட் குரலினி வந்து இருக்காங்க. டீம் பியில் வந்து இசை அண்ட் அகிலன். சான்ஸ் 1ல வந்து அகரன் வந்து எவ்வளோ எடுத்திருக்கான்? 15 எடுத்திருக்கான். சான்ஸ் 2ல வந்து 33 எடுத்திருக்கான். சான்ஸ் 3ல வந்து 29. இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கோர்ஸ் மாதிரி இந்த வேல்யூஸை வந்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, the team which collects maximum number of seats are declared as winners. யார் வந்து ரொம்ப அதிகமான கொட்டைகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். சரிங்களா? இது ஏ டீம், இது பி டீம். ஆட் யூசிங் சீட்ஸ். இப்போ கொட்டைகள் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கலெக்டட் பை டீம் ஏ இன் சான்ஸ் 1? டீம் ஏல இருக்க மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சான்ஸ் 1ல வந்து எவ்வளவு வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க சீட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டீம் ஏல யார் இருக்கா? அகரன் அண்ட் குரலினி வந்து இருக்காங்க. 2 பேரும் எவ்வளோ சீட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க? அகரன் வந்து 15, குரலினி வந்து 9. ஸோ 2ஐயும் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து பீட்ஸ் மெத்தட் மூலமாக அடிஷன், இது வந்து நார்மல் அடிஷன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 15 சீட்ஸா? 15 சீட்ஸை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? ஒரு 10, 5 ஒன்ஸா? அப்போனா 110ன்னு அர்த்தம். ஒரு கம்ப்ளீட்டான 10 பீட் ஸ்ட்ரிங்கை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 5 லூஸ் பீட்ஸை வந்து இங்கே ட்ரா பண்ணணும். இங்கே 9 சீட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 9 லூஸ் பீட்ஸை ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க? 10 ஒன்ஸ் போட்டிருக்காங்க. 15ல வந்து 1 10 இருக்கு, 5 ஒன்ஸ் இருக்கு. அடுத்து வந்து 9, இது வந்து 9 ஒன்ஸ். பண்ணியிருக்காங்க, செப்பரேட் தி சீட்ஸ் இன்டு குரூப் ஆஃப் 10 அண்ட் ஒன்ஸ். செப்பரேட் 15 சீட்ஸ் அஸ் 1 10s அண்ட் 5 ஒன்ஸ். டேக் 9 சீட்ஸ் அஸ் 9 ஒன்ஸ். இதைத்தான் வந்து திருப்பியும் சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க? எப்படி சொல்லியிருக்காங்க? 15 சீட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு 10s 5 ஒன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 9 சீட்ஸ்னா வெறும் 9 ஒன்ஸ் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். ஸ்டெப் 1, ஆட் ஒன்ஸ். ஒன்ஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஒன்ஸ்ல என்ன இருக்கு?
இங்கே மேலே ஒரு 5 பீட்ஸ் கீழே ஒரு 9 பீட்ஸ் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 14 ஒன்ஸ் கிடைக்கும். அதாவது 14 பீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, 14 ஒன்ஸ்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே பண்ணுறாங்க. ஒன்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணணுமா? ஸோ 5 + 9 வந்து என்னது 14. Step 2 வந்து என்னது regrouping ones. Regrouping ones we get 110 plus 4 ones. So write 4 in ones place and carry over 110 in tens place. இப்போ regrouping படி என்ன பண்ணணும்? 14 ones கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 110 4 ones அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ வந்து ரீக்ரூப் பண்ணுங்க. இந்த டென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே ஒரே ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றிடுங்க. இந்த லூஸாக இருக்கிறத மட்டும் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே 14 இருக்குன்னா இந்த 4 மட்டும் ஒன்ஸில் எழுதிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 110 இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து டென்ஸ்க்கான இடத்துக்கு வந்து கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் என்னது ஆட் டென்ஸ். ஏற்கனவே ஒரு 10 வந்து இருக்கு. இந்த ரீக்ரூப்பிங் மெத்தட் படி இப்போ வந்து ஒரு 10 கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து என்னது 2 10s ஆயிடுச்சு, வெறும் 4 ஒன்ஸ் மட்டும் வந்து இருக்கு. ஸோ அதே தான் இங்கே இருந்து ஒரு கேரி ஆன் வந்து இங்கே வந்து 1 கிடைச்சிச்சா, ஏற்கனவே ஒரு 10 இருக்கா, இந்த 110ஓட இப்போ ஒரு 110 வந்து ஆட் பண்ணுங்க, 210 கிடைக்கும். ஸோ 24 இஸ் தி ஆன்சர். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கலெக்டட் பை டீம் ஏ இன் சான்ஸ் 1 இஸ் 24. 24 சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க டீம் ஏ. Add using abacus. What is the total number of seats collected by team B in chance 1? இப்போ டீம் பி வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க சான்ஸ் 1ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டீம் பியில் யார் யார் இருக்கா? இசை அண்ட் அகிலன் இருக்கா. அவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க? 14 சீட்ஸ் அண்ட் 16 சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க சான்ஸ் 1ல. ஸோ ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ அபாக்கஸ் மெத்தடை படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அபாக்கஸ் மெத்தடும் நார்மல் மெத்தடும் கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன பண்ணணும்? 14ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணணும். அபாக்கஸ் படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? 14 வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க டென்ஸ் ஒன்ஸில். 110 இருக்கு, 4 ஒன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணணும்? 16 வந்து ஆட் பண்ணணுமா? 16 ஆட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே 4 இருக்கு, இதோட 6 பீட்ஸை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 10 வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கம்ப்ளீட்டாக 10 கிடைக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இப்போ ரீக்ரூப் பண்ணுங்க. ரீக்ரூப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு 10 கிடைக்கும். சரிங்களா? ஒரு 10 வந்து இந்த பச்சை சிங்கிள் பீட்க்கு வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ வந்து அதை தூக்கி அந்த 10ல் வந்து தூக்கி போட்டுருங்க. டென்ஸில் வந்து ஏற்கனவே எத்தனை இருக்குங்க? 1 இருக்கு. இப்போ இந்த ரீக்ரூப்பிங் மெத்தட் படி இன்னும் ஒரு பச்சை பீட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது 10 ரெட் பீட் சேர்ந்து ஒரு கிரீன் பீடை வந்து உண்டாக்கியிருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு பீட் வந்து டென்ஸில் வந்து இருக்கு. 16ல் வந்து ஒரு 10 இருக்கா, ஸோ அதுக்கான ஒரு பீடை வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ரீக்ரூப்பிங் மெத்தட் படி ஒரு 10 பீட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக இப்போ வந்து எத்தனை இருக்கு? 3 10 பீட்ஸ் வந்து இருக்கு, அதாவது 30. இப்போ நார்மல் அடிஷன் படி எப்படின்னு பார்ப்போம். டென்ஸ் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 14 வந்து டென்ஸ் ஒன்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 16 வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஒன்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணணும். 4 + 6 10 கிடைக்குமா? 10ல் வந்து 110 இருக்கு, 0 ஒன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒன்ஸ்க்கு வந்து கீழே வந்து 0 வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. அந்த 1 வந்து டென்ஸ் பிளேஸில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ டென்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 1 + 1 என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ 30 இஸ் தி ஆன்சர். டீம் பி வந்து 30 சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க சான்ஸ் 1ல. ஃபைண்ட் தி டீம் தட் வின்ஸ் இன் சான்ஸ் 2. சான்ஸ் 2ல வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டீம் ஏயோட பாயிண்ட்ஸ் வந்து இங்கே எழுதிக்கோங்க. 33 37 எடுத்திருக்காங்க. டீம் பியோட பாயிண்ட்ஸ் வந்து என்னது? 23 38. ரெண்டையும் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஆட் பண்ணுவோம். ஒன்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 3 + 7 10, 0 இங்கே போட்டுட்டு 1 வந்து கேரி ஆன். 1 + 3 4, 4 + 3 7. 70 வந்து சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க டீம் ஏ சான்ஸ் 2ல வந்து. டீம் பி எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க? 3 + 8 11, 1 இங்கே போட்டுக்கோங்க, கேரி ஆன் 10க்கு வந்து போகுது. 2 + 1 3, 3 + 3 6, 61. இதில் வந்து யாருக்கு வந்து ஹையஸ்டாக பாயிண்ட்ஸ் இருக்கு? டீம் ஏக்கு தான் வந்திருக்கு. ஸோ டீம் ஏ தான் வின் பண்ணியிருக்காங்க சான்ஸ் 2ல வந்து. நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி டீம் தட் வின்ஸ் இன் சான்ஸ் 3. சான்ஸ் 3ல வந்து யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? டீம் ஏடோட பாயிண்ட்ஸ் வந்து என்னது? 29 34. இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 63 கிடைக்கும். அதே மாதிரி டீம் பி 26 37, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 63 கிடைக்குது. ரெண்டுமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ யாரும் வந்து வின் பண்ணலை, யாரும் வந்து லூஸும் பண்ணலை. ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவல்.
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கலெக்டட் பை அகரன் அண்ட் அகிலன். அகரன் வந்து மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கான், சான்ஸ் 1 2 3ல வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கானோ அதை வந்து லிஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அகிலன் வந்து சான்ஸ் 1 2 3ல வந்து வாங்கின பாயிண்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுங்க. ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்க. சரிங்களா? 5 + 3 வந்து என்னது 8, 8 + 9 17, 17னா 7 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கணும், 1 வந்து டென்ஸ் பிளேஸ்க்கு போகணும். அடுத்து வந்து டென்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 1 + 1 2, 2 + 3 5, 5 + 2 7, 77 சீட்ஸ் வந்து அகரன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான். அகிலன் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கான், 6 + 8 வந்து என்னது 14, 14 + 7 21, 21னா 1 ஒன்ஸ் 2 டென்ஸ், அதனால 2 வந்து டென்ஸ் பிளேஸ்க்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டென்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 1 3, 3 + 3 6, 6 + 3 9, 91. ஸோ அகிலன் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கான், 91 சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதை தான் எழுதியிருக்காங்க. The total number of seats collected by Agaran is 77 seats. The total number of seats collected by Agilan is 91 seats. Try this. Frame the appropriate question for the number fact given in the table. Page number 26 of the blow, pick and add game. அதாவது நம்பர் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணணுமா. சரிங்களா? 33 37 வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to 70. அப்படின்னா என்னது, இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க யார் எடுத்திருக்கான்னு. எடுத்திருக்கதை பார்த்து நீங்க வந்து இங்க எழுதுங்க. அகரன் கலெக்டட் 33 seats. குரலினி கலெக்டட் 37 seats. Find the total number of seats collected by both of them. அகரன் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கான், 33 seats. குரலினி வந்து 37 seats. டோட்டல் நம்பர்னா அடிஷன் ஃபேக்ட் வந்துருமா. ஸோ அதை தான் வந்து இப்படி கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் கொஷின் என்னது, 26 + 37 is equal to 63. 26 வந்து யாரை கலெக்ட் பண்ணியிருக்கா, இசை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கா. 37 வந்து அகிலன். ஸோ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம்னா இந்த ஃபேக்ட் வந்து வரும். ஸோ இசை கலெக்டட் 26 seats, அகிலன் கலெக்டட் 37 seats. Find the total number of seats collected by both of them. இப்படி வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? Add the numbers. 54யும் 7யும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே டென்ஸில் வந்து எந்த வேல்யூ வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒன்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 4 + 7 வந்து என்னது 11. இங்கே ஒன்ஸில் வந்து 1, டென்ஸில் வந்து 1. 1 + 5 6. ஸோ 61 is the answer. 62 + 8. 2 + 8 வந்து என்னது 10. 0 ரிமைனிங் 1 வந்து இங்கே வரும். 1 + 6 7, 70. ஸோ இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. 9 + 2 11, 11 + 5 16, 6 இங்கே ரிமைனிங் 1 வந்து இங்கே. 1 + 4 5, 5 + 5 10. ஸோ 106. ஸோ இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து இதே தான். இப்போ இந்த இதை மட்டும் பார்ப்போம். 6 + 5 வந்து என்னது 11, 11 + 0 11 தான். ஸோ 1 இங்கே ரிமைனிங் 1 வந்து இங்கே. 1 + 8 9. இங்கே முன்னாடி எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம், 0ன்னு அர்த்தம். 9 + 0 9 தான். ஸோ 9 + 1 நெக்ஸ்ட் 10, 101 is the answer. Pleasure time. Fill in the empty boxes given below. இங்கே empty boxesல வந்து fill பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பார்ப்போம். 4 + 3 வந்து என்னது 7. 0 + dash is equal to 5 + 2. 5 + 2 என்ன கிடைக்கும் 7. ஸோ 0வோட எந்த நம்பர் சேர்த்தா 7 கிடைக்கும், 7 சேர்த்தா தான் கிடைக்கும். ஸோ இங்கே 7 போட்டுக்கோங்க. இங்கே 5 + என்ன நம்பரை சேர்த்தா 6 + 2 கிடைக்கும், 6 + 2 வந்து 8. ஸோ 5 + என்ன சேர்த்தா வந்து 8 கிடைக்கும், 6 7 8, 3 வந்து சேர்த்தோம்னா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்குங்க. 5 + 3னா 8, 6 + 2னாலும் 8. இப்போ 4 + 5 என்ன 9 கிடைக்கும். அப்போ 6ஓட என்ன சேர்த்தா 9 கிடைக்கும், 3 சேர்த்தா 9 கிடைக்குமா. ஸோ 3 போட்டுக்கோங்க. இந்த பசில் வந்து எப்படின்னா, கீழே 2 பாக்ஸஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃபைனல் ரிசல்ட் வந்து மேலே இருக்க பாக்ஸில் வந்து கிடைக்கும். அதாவது 2 + 8 வந்து என்னது 10, அதை தான் மேலே 10 எழுதியிருக்காங்க. இப்போ 8ஓட எந்த நம்பரை சேர்த்தா மேலே 14 கிடைக்கும், 8ஓட 6 சேர்த்தா 14 கிடைக்கும். ஸோ 6 போட்டுக்கோங்க. சரிங்களா? 6 இப்போ கிடச்சிருச்சு. இப்போ 6 and 0 வந்து ஆட் பண்ணோம்னா இங்கேயும் 6 கிடைக்கும். இப்போ 0 and 22னா என்ன கிடைக்கும், இங்கேயும் 22 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே 10 and 14 கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 24, மேலே வந்து 24 போட்டாச்சு. அதே மாதிரி 14 + 6 வந்து என்னது 20, இங்கே 20 போட்டாச்சு. 6ஓட எந்த நம்பரை சேர்த்தா 28 கிடைக்கும், 22. ஸோ இங்கே 22. அப்போ வந்து 0ஓட எந்த நம்பரை சேர்த்தோம்னா 22 கிடைக்கும், 22 சேர்த்தா கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான், அதாவது கீழே இருக்க 2 பாக்ஸஸ் ஆட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க நம்பர் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி எல்லா நம்பர்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 24 + 20 வந்து என்னது 44, 20 + 28 48, 44 + 48 92. மென்டல் மேக்ஸ் இதை கால்குலேட் பண்ணாமல் மைண்ட் படி யோசிச்சு வந்து எழுதுங்க. A vegetable seller packs 72 cauliflowers on the first day and 18 cauliflowers on the second day. Find the total number of cauliflowers packed in 2 days. அதாவது காய்கறி வியாபாரி வந்து 72 காலிஃப்ளவர் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பேக் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே வந்து எவ்வளோ பேக் பண்ணுறாரு? 18 காலிஃப்ளவர்ஸ். மொத்தமாக எவ்வளோ பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணணும்? 72 + 18 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 90 காலிஃப்ளவர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணுங்க. 2 + 8 வந்து என்னது 10. ஸோ 0 வந்து ஒன்ஸ் பிளேஸில் வரும். கேரி ஆன் வந்து டென்ஸ்க்கு வந்து போயிடுச்சு. 1 + 7 8, 8 + 1 9, 90 காலிஃப்ளவர்ஸ். ஸோ இப்படி மென்டல் படி வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. Sujita counts 24 mango trees on one side of the field and Babita counts 36 mango trees on the other side of the field. What is the total number of mango trees counted? Sujita வந்து எவ்வளவு மாமரம் கவுண்ட் பண்ணியிருக்கா? 24. பபிதா வந்து 36. டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்கு? 26 + 36, 60 மேங்கோ ட்ரீஸ் வந்து டோட்டலாக வந்து இருக்கு. 4 + 6 10 0 போட்டுக்கோங்க. ரிமைனிங் ஒன் வந்து டென்ஸ்க்கு போயிடும். 1 + 2 3, 3 + 3 6. An ice cream parlor sells 28 ice creams on Monday and 53 ice creams on Tuesday. How many ice creams does it sell in 2 days? அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் வந்து எவ்வளோ ஐஸ்கிரீம் விற்றுருக்காங்க? 28 on Monday and 53 on Tuesday. ரெண்டையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 2 நாள் விற்றது வந்து கால்குலேட் பண்ணலாம். 28 + 53 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 81 ஐஸ்கிரீம்ஸ் வந்து கிடைக்கும். The teacher checks 12 notebooks on a day. She checks 18 more notebooks on next day. What is the total number of notebooks checked by the teacher on the 2 days? முதல் நாள் வந்து டீச்சர் வந்து எத்தனை புக்கை வந்து செக் பண்ணியிருக்காங்க? 12 புக்கை செக் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் வந்து 18 புக்கு. ரெண்டையும் வந்து கூட்டணும்னா மொத்தமாக அவங்க செக் பண்ண புக்ஸோட லிஸ்ட் வந்து கிடச்சிரும். ஸோ 12 + 18 ஆட் பண்ணிங்கன்னா 30 நோட் புக்ஸ். A gardener plucks 28 lemons in morning and 15 lemons in the afternoon. Find the total number of lemons he picked. அந்த தோட்டக்காரர் வந்து மார்னிங் வந்து எவ்வளோ லெமன்ஸ் பிடுங்கியிருக்காரு? 28 லெமன்ஸ். ஆஃப்டர்நூன் வந்து 15 லெமன்ஸ். ரெண்டையும் கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 43 லெமன்ஸ் கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து அவர் வந்து அன்னைக்கு வந்து 43 லெமன்ஸ் வந்து பிளக் பண்ணியிருக்காரு. திங்க் லைக் அ மேத்தமெட்டிஷியன். Put the numbers 11, 12, 13, 14, 15, 16 and 17 in the circles so that the addition of 3 numbers in a straight line gives the same total. நம்பர் பசில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 11 to 17 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிள்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணணுமா? எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? அதாவது எந்த சைடில் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் ஒரே நம்பர் வந்து கொடுக்கும். இதுக்கு வந்து சிம்பிள் லாஜிக். ஃபர்ஸ்ட் வந்து லீஸ்ட் நம்பரை ஒரு இதில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் வந்து கடைசியில் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நடுவில் வந்து மிடில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோங்க. அப்படின்னா வந்து ஈஸி. 11 தான் ஃபஸ்ட் நம்பரா, 17 தான் லாஸ்ட் நம்பரா, நடுவில் இருக்கிறது 13 இல்லை 14 வரும். சரிங்களா? 13 வச்சு ட்ரை பண்ணுவோம். சும்மா 13 போட்டுக்கோங்க. இங்கே 13 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? இங்கே 12 இருக்குது. 12 16 இருக்கா? ஸோ 12க்கு நேராக 16 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? 14 இருக்குது. 14க்கு நேராக 15 வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்தப்படி போட்டு இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 + 3 10, 10 + 1 11, 1 ரிமைனிங் 1 மேலே போகும். எல்லா சைட்ஸையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 41 நம்பர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ப்ளஷர் டைம். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டிஜிட்ஸ் ஆஃப் தி அடிஷன் ஃபேக்ட்ஸ் given below. இங்கே மிஸ் ஆன டிஜிட்ஸை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 27 + 6 இங்கே கொடுத்துருக்காங்க. டென்ஸில் ஒன்ஸ் வேல்யூ வந்து மிஸ் ஆகுது. ஆன்சர் வந்து 89. இப்போ 9 கிடைக்கணும் உங்களுக்கு. 7 இருக்குது. எந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிங்கன்னா வந்து 9 கிடைக்கும்? 7க்கு அப்புறம் 8 9 2 ஆட் பண்ணால் கிடைக்குமா? ஸோ 2 வந்து போட்டுக்கோங்க. இங்கே வந்து டோட்டல் மட்டும் கொடுத்துருக்காங்க 7 8. அப்புறம் வந்து டென்ஸில் உள்ள வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க 4 and 3. நம்ம வந்து ஒன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே 7 8 வேணுமா? 4 + 3 வந்து என்னது? 7. ஸோ இங்கேருந்து ரிமைனிங் எதுவும் இங்கே வந்து போகலை. ஸோ ஒன்ஸ் வந்து கூட்டுனா வந்து 8 கிடைச்சா மட்டும் போதும். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு? 2 + 6, 4 + 4, 0 + 8. இந்த மாதிரி நீங்கள் என்ன காம்பினேஷன்ஸ் வேணால் இங்கேருந்து எழுதிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க. டென்ஸில் வந்து இங்கே 6 கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து 8 0 வந்து வருது. 5 இருந்தால் என்ன அர்த்தம்? இதோட எந்த நம்பரை வந்து சேர்த்தா வந்து
0 வந்து கிடைக்கும். அதாவது இன்னொரு 5 வந்து சேர்த்தோம்னா 10 கிடைக்கும். அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து 0 கிடைக்கும். ரிமைனிங் 1 வந்து இங்க வந்து மேல போயிடும். சரிங்களா? ஏற்கனவே 1 இருக்கு. இங்க ஏற்கனவே 6 வந்து இருக்கு. 6 + 1 7 இங்க வந்து 8 வேணும். ஸோ வந்து இங்க என்ன ஆட் பண்ணா வந்து 8 கிடைக்கும்? 1 ஆட் பண்ணா கிடைக்குமா? ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணிக்கோங்க. 5 + 5 10. ஸோ 0 ரிமைனிங் 1 இங்க வரும். 1 + 1 2 2 + 6 8. ஸோ இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து 39 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 64 கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய நம்பரா இருக்கா? அதாவது நார்மலா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழே வந்து பெரிய நம்பரா இருக்கு. ஸோ பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ 9ஓட எதை சேர்த்தா வந்து 14 வந்து கிடைக்கும்? 5 சேர்த்தா தான் 14 கிடைக்கும். ஸோ 5 வந்து போட்டுக்கோங்க. 14னா 4 ஒன்ஸ் ஒரு டென்ஸ். ஸோ இங்க வந்து 110 வந்து இங்க போயிடும். ஸோ 1 + 3 வந்து என்னது 4. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் 6. எதோட சேர்த்தா வந்து 6 கிடைக்கும்? 4 + 2 தான் 6. ஸோ வந்து இங்க 2 போட்டுக்கோங்க. இதை வெரிஃபையும் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. Rahul gives the sales record to his father to keep a track of the dress materials sold on the first 3 days of the week. அதாவது ராகுல் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த ரெக்கார்ட் ஷீட்டை வந்து கொடுக்குறான். அதாவது எவ்வளவு ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து வித்திருக்கு, வாரத்துல முதல் 3 நாள்ல வந்து எவ்வளவு வித்திருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மார்னிங் எவ்வளவு வித்திருக்காங்க, ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் எவ்வளவு வித்திருக்காங்க, எல்லாமே வந்து சாரீஸ் அதோட கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Look at the sales record sheet and find the total number of sarees he sold on the following days by completing the information. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மண்டே வந்து டோட்டலாக எவ்வளோ வித்திருக்கான், டியூஸ்டே எவ்வளோ வித்திருக்கான், வெனஸ்டே எவ்வளோ வித்திருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. மண்டே வந்து எவ்வளோ வித்திருக்காங்க? மார்னிங் 15, ஆஃப்டர்நூன் 10, ஈவினிங் 20. ஸோ மொத்தம் 3யும் வந்து ஆட் பண்ணுங்க. டென்ஸ் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. அந்த 3 நம்பர்ஸை வந்து இப்படி எழுதிக்கோங்க. 5 + 0 வந்து என்னது 0 5 தான் கிடைக்கும். ஸோ 5 போட்டுக்கோங்க. இங்க வந்து 1 + 1 2, 2 + 2 4, 45. ஸோ மண்டே வந்து 45 சாரீஸ் வித்திருக்காங்க. டியூஸ்டே வந்து எவ்வளவு? 25, 12, 14. இது மூணையும் ஆட் பண்ணா 51 வந்து கிடைக்குது. ஸோ டியூஸ்டே வந்து 51 சாரீஸ் வந்து வித்திருக்காங்க. வெனஸ்டே எவ்வளோ? 30 + 13 + 35. மூணையும் ஆட் பண்ணா 78. ஸோ வெனஸ்டே வந்து எவ்வளோ சாரீஸ் வித்திருக்கு? 78 சாரீஸ் வந்து வித்திருக்காங்க. Subtraction up to 99 with regrouping. Regrouping மெத்தட் படி சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சப்ராக்ட் தி ஃபாலோயிங் 2 டிஜிட் நம்பர்ஸ். இங்கே வந்து 2 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது? 56 - 12. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஒன்ஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா 6 - 2 என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 5 - 1 4 கிடைக்கும். ஸோ 44 இஸ் தி ஆன்சர். இதே மாதிரி தான் இது. டென்ஸ் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. 90 40. ஃபஸ்ட் என்ன? ஒன்ஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணுங்கள். 0 - 0 வந்து என்னது? 0 தான். 9 - 4 5. நெக்ஸ்ட் வந்து 67 - 10. 7ல் வந்து 0 போச்சுன்னா 7. 6ல் 1 போச்சுன்னா 5. 25 - 15. 5ல் வந்து 5 கேன்சல் பண்ணுங்கள், 0 கிடைக்கும். 2ல் வந்து 1 கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ 10 இஸ் தி ஆன்சர். 2 squirrels collected nuts in the hollow of the tree trunk. Listen to their conversations. 2 அணில் வந்து இருக்குது. அது என்ன பண்ணியிருக்கு? நட்ஸு கொட்டையை வந்து கலெக்ட் பண்ணி அந்த ட்ரீயோட பொந்துக்குள்ளே வந்து வச்சுருக்கு. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கேட்போம். We have a collection of 58 nuts. இந்த அணில் வந்து என்ன சொல்லுது? நம்ம மொத்தமாக வந்து 58 நட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இன்னொரு அணில் என்ன சொல்லுது? பட் we have already eaten 12 nuts on the first day. பட் ஆனால் வந்து 12 நட்ஸ் வந்து முதல் நாளே நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு இந்த அணில் வந்து சொல்லுது. அடுத்து வந்து என்ன சொல்லுது? ஆன் தி செகண்ட் டே we have eaten 10 more nuts. ரெண்டாவது நாள் எத்தனை நட்ஸ் சாப்பிட்ருக்காங்க? 10 நட்ஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க. அடுத்து தேர்ட் டேயும் நட்ஸ் சாப்பிட்ருக்காங்க. எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க? 16 நட்ஸ். ஆன் தி தேர்ட் டே we have eaten 16 more nuts. I wonder how many nuts are left. அப்போனா எவ்வளோ நட்ஸ் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு அந்த அணில் வந்து கேட்குது. ஸோ இந்த ஸ்குரிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எவ்வளோ நட்ஸ் வந்து லெஃப்ட் ஆகிருக்கு அதை கண்டுபிடிச்சி சொல்லுவோம். சரிங்களா? கேன் யூ ஹெல்ப் தி ஸ்குரில்ஸ் டு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் நட்ஸ் தட் ஆர் லெஃப்ட். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் நட்ஸ் 58 நட்ஸ். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து 58 இருக்குது. இப்போ ரிமைனிங்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டு ஃபைண்ட் தி ரிமைனிங் நம்பர் ஆஃப் நட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டே we need to subtract 58 - 12. ஃபஸ்ட்டு டே வந்து எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க? 12 நட்ஸ் சாப்பிட்ருக்காங்களா?
ஸோ அன்னைக்கு வந்து பாக்கி வந்து எவ்வளோ இருந்திருக்கும் 58 மைனஸ் 12. 58 போட்டுக்கோங்க, 12 வந்து கீழே போடுங்க. எப்பயும் வந்து சப்ராக்ஷனில் வந்து பிக் நம்பர் தான் ஃபஸ்ட் இருக்கும் சரிங்களா. அதில் தான் வந்து சின்ன நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒன்ஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணணும். 8ல் வந்து 2 க்ராஸ் அவுட் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். 5ல் வந்து 1 க்ராஸ் அவுட் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டேயில் வந்து 12 சாப்பிட்டது போக ரிமைனிங் வந்து எவ்வளோ நட்ஸ் இருக்குது, 46 நட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து செகண்ட் டேயில் வந்து எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க, 10 நட்ஸ் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த 46ல் தான் 10 வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஏன்னா வந்து ஏற்கனவே 12 சாப்பிட்டுட்டாங்க, பாக்கி வந்து 46 தான் இருக்குது. Continue subtracting successively for finding the number of nuts that are left at the end of the second and third day. Complete the subtraction procedure. அதாவது மிச்ச நட்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 46ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். அதாவது செகண்ட் டே 10 சாப்பிட்ருக்காங்களா, ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6ல் 0 போச்சுன்னா 6, 4ல் 1 போச்சுன்னா 3. ஸோ 36 நட்ஸ் வந்து செகண்ட் டேயில் வந்து ரிமைனிங் வந்து இருக்குது. ஸோ 36 நட்ஸ் மைனஸ் தேர்ட் டே வந்து எவ்வளோ சாப்பிட்டாங்க, 16 நட்ஸ் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 6 மைனஸ் 6 0, 3 மைனஸ் 1 2. ஸோ மொத்தமாக 20 நட்ஸ் வந்து பாக்கி இருக்குது. 58 நட்ஸில் வந்து 20 தான் வந்து பாக்கி இருக்குது. அதாவது ஃபஸ்ட் டே 12 சாப்பிட்டது போக, செகண்ட் டே 10, தேர்ட் டே 16, இதெல்லாம் சாப்பிட்டது போக பாக்கி எவ்வளோ இருக்குது, 20 நட்ஸ். இங்கே சப்ராக்ஷனுக்கு என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்குது, சப்ட்ராக்ட், டிஃப்ரென்ஸ், பேலன்ஸ். இது மூணு எந்த டேர்மில் ரெஃப்ளெக்ட் பண்ணாலும் அது வந்து கழித்தலை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது, அதாவது சப்ராக்ஷன். ஈச் ஆஃப் தி 4 ஃப்ரெண்ட்ஸ் கவின், கவினி, திருமுகன் அண்ட் சுந்தர் கலெக்டட் tambourine seeds அண்ட் மேட் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் யூஸிங் தி சீட்ஸ். 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் யார், கவின், கவினி, திருமகன் அண்ட் சுந்தர். 4 பேர் என்ன பண்ணுறாங்க, புளியங்கொட்டையை வந்து யூஸ் பண்ணி ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்னால் என்னது, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து பண்ணுறாங்க. எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, அந்த புளியங்கொட்டையை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த ஷேப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே நேம், கவின் வந்து என்ன க்ரியேட் பண்ணியிருக்கான், இவன் தான் கவின். ட்ரையாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான். எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது, 22 சீட்ஸ். பட் ஆனால் அவன் வந்து 9 சீட்ஸை யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் வந்து பண்ணியிருக்கான். கவினி வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கா, இவ தான் கவினி சரிங்களா. எவ்வளோ சீட்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது, 30 சீட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து 18 சீட்ஸை யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள் பண்ணிட்டா. திருமகன் என்ன பண்ணியிருக்கான், ஸ்கொயர் பண்ணியிருக்கான். 24 சீட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது. எவ்வளோ சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான், 16 சீட்ஸ். சுந்தர் வந்து ரெக்டாங்கிள் வந்து பண்ணியிருக்காப்புல. சீட்ஸ் டேக்கன் வந்து 54, யூஸ் பண்ணது வந்து 38 சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்ப்போம். கவின் டேக்ஸ் 22 சீட்ஸ் and used 9 seeds for making a triangle. How many seeds are left with him? கவின் கிட்ட வந்து இருந்த சீட்ஸ் வந்து என்னது, 22, யூஸ் பண்ணது வந்து வெறும் 9. ஸோ ரிமைனிங் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த 22ல் 9 வந்து சப்ராக்ட் பண்ணணும். 22 மைனஸ் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 13 சீட்ஸ். கவின் கிட்ட வந்து பாக்கி 13 சீட்ஸ் வந்து இருக்குது. சுந்தர் டேக்ஸ் 54 seeds and used 38 seeds to make a rectangle. Find the number of seeds left with her. சுந்தர் கிட்ட வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, 54 சீட்ஸ் வந்து இருக்குது. யூஸ் பண்ணது வந்து 38. அப்போ பாக்கி எவ்வளோ இருக்குது, 54 மைனஸ் 38, 16 சீட்ஸ் வந்து ரிமைனிங் வந்து இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க, டென்ஸ் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே 54 38 வந்து எழுதிக்கோங்க. வந்து ஒன்ஸில் இருக்க வேல்யூ வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டென்ஸில் இருக்க வேல்யூ வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ஷன் யூஸிங் சீட்ஸ், அதாவது சீட்ஸை யூஸ் பண்ணி எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். Kavin makes a triangular shape using the seeds collected by him. Observe the table, write the subtraction fact to find the number of seeds left with him. என்ன கேட்டிருக்காங்க, கவின் வந்து ட்ரையாங்குலர் ஷேப் வந்து மேக் பண்ணான் அவன் கிட்ட இருக்க சீட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு. இதுக்கு சப்ராக்ஷன் ஃபேக்ட் வந்து எழுதி அதுக்கு வந்து மிச்சம் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அவங்ககிட்ட இருக்கதை சொல்கிறாங்க. டேபிள்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க சீட்ஸ் வந்து 22, அவன் யூஸ் பண்ணது 9. ஸோ சப்ராக்ஷன் ஃபேக்ட் எப்படி எழுதுவீங்க, 22 மைனஸ் 9. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். டேக் 22 சீட்ஸ் இன்டூ குரூப்ஸ் ஆஃப் 10s and 1s. இப்போது 22 சீட்ஸ் இருக்குல்ல புளியங்கொட்டை, அதை வந்து 10s 1s வந்து பிரிங்க. அப்படின்னா என்னது, 2 10s 2 1s. 2 10ஸ்னால் என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஒரு 10 சீட்ஸ் இருக்குது, செகண்ட் ரோ ஃபுல்லாக ஒரு 10 சீட்ஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து 2 10s. 2 1ஸ்னால் 2 லூஸான
சீட்ஸ் இது ரெண்டுமே. சரிங்களா? அடுத்து வந்து என்னது, ரீக்ரூப் பை கன்வெர்ட்டிங் டென்ஸ் டு ஒன்ஸ். இப்போ இந்த 2 வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2ல 9 வந்து எடுக்க முடியுமா? அந்த 9 சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்ல, இதில் வந்து எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து 10 சீட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிறத அப்படியே வந்து தூக்கி இங்கே வந்து போடுறீங்க, அப்படியே பிரித்து. சரிங்களா? பிரித்து போட்டிங்கன்னா 12 ஒன்ஸ் ஆகிடுமா? ஏற்கனவே 2 ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 10 வந்து வாங்குறீங்க, ஸோ 12 ஆகிடும். அதை தான் இங்கே வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Regroup by converting tens to ones. We need to take away 9 seats, so we subtract the ones. We cannot subtract 9 ones from 2 ones. அதாவது 2ல இருந்து 9 வந்து கழிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ we should regroup these seats to overcome the shortage of seats. இங்கே வந்து கம்மியாக இருக்குது, அதை பூர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ரீக்ரூப் பண்ணுறாங்க. For that 1 10 is changed into 10 ones. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு 10 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 10 ஒன்ஸாக வந்து மாற்றுறாங்க. அதை வந்து அப்படியே இந்த ஒன் சைட்ஸ்க்கு வந்து கொண்டு போயிட்டாங்க பாருங்க. சப்ராக்ட் தி ஒன்ஸ். சப்ராக்ட் 9 ஒன்ஸ் ஃப்ரம் 12 ஒன்ஸ். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 12 ஒன்ஸ் இருக்குல்ல, இதில் 9 ஒன்ஸை வந்து கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா வெறும் 3 ஒன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, சப்ராக்ட் தி டென்ஸ். டென்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணணும். நவ் சப்ராக்ட் டென்ஸ். தேர் இஸ் நோ டென்ஸ் டு சப்ராக்ட். இங்கே எதுவும் டென்ஸ் இருக்கா? கிடையாது. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ என்ன, அப்படியே வந்து 110 வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஸோ 1 10s 3 ones. Hence the number of seats left is 13. ஸோ இந்த படி வந்து பார்ப்போம். ஸோ இந்த மெத்தட் படி என்ன கொடுத்துருக்காங்க, 10s ஒன்ஸ் போட்டிருக்காங்க, 22 9 வந்து இங்கே எழுதியிருக்காங்க. 2ல் 9 வந்து க்ராஸ் அவுட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, 10லேருந்து 1 வந்து பாரோ பண்ணுறாங்க. அப்போ வந்து இது வந்து 12 ஆகிடும். 12ல் 9 போச்சுன்னா என்னது, 3. இங்கே 1 கொடுத்தாச்சுல, ஸோ ரிமைனிங் 1 தான் வந்து இருக்கும். 1 minus 0, இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைல்ல, ஸோ 0. 1 minus 0 வந்து 1. ஸோ 13 is the answer. 13 seats வந்து அவங்ககிட்ட பாக்கி வந்து. Subtraction using abacus. இப்போ abacus யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பார்ப்போம். சுந்தர் collected 54 seats and used 38 seats to form a rectangle. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளமை தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 54 seats வந்து சுந்தர் கிட்ட இருக்குது, 38 வந்து யூஸ் பண்ணியிருக்கான். எவ்வளவு லெஃப்ட் ஆயிருக்கு இதை கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணி, abacus யூஸ் பண்ணி. டு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் லெஃப்ட் வித் சுந்தர், we shall subtract 38 from 54. எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 38 வந்து 54ல வந்து சப்ராக்ட் பண்ணணும். we can do the subtraction 54 minus 38 using abacus followed by subtraction procedure. இங்கே கொடுத்துருக்கிறது abacus மெத்தட், இது நார்மல் சப்ராக்ஷன் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வந்து 54னா என்னது, 5 10s இருக்கு, 4 1s இருக்கு. ஸோ அபாக்கஸில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு டென்ஸ் ஒன்ஸ் படி, க்ரீன் எல்லாம் டென்ஸ்னு வச்சுக்கோங்க, ரெட் எல்லாம் ஒன்ஸு. ஸோ 4 ஒன்ஸ் இங்கே போட்டாச்சு, இங்கே 5 10s. சரிங்களா? ஸோ புட் 5 green beads in 10s place and 4 red beads in 1s place. To take away 38 from 54, we need to take away 3 10s and 8 ones from 5 10s and 4 ones. இப்போ 54 வந்து அபாக்கஸில் போட்டாச்சா, இதில் வந்து 38 வந்து சப்ராக்ட் பண்ணணுமா? அப்படின்னா என்ன, 3 10s எடுக்கணும், 8 1s வந்து எடுக்கணும். இதுதான் வந்து அர்த்தம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன எடுக்கணும் சொல்லியிருக்காங்க, 3 10s and 8 1s வந்து 5 10sலேருந்து 4 1sலேருந்தும் எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னது, 1sலேருந்து எடுக்கணும். we cannot subtract 8 1s from 4 1s. அதாவது இங்கே 4 1s தான் இருக்குது, இதில் 8 1s வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ எக்ஸ்சேஞ்ச் 1 10 as 10 1s. இங்கே பச்சை பீடை தூக்கி, அதாவது ஒரு 10 வந்து தூக்கி அதை வந்து 10 ஒன்ஸாக வந்து மாற்றுறாங்க. சரிங்களா? 10 ஒன்ஸ்னால் என்னது, 10 ரெட் பீட்ஸாக மாற்றுறாங்க. ஸோ we have இப்படி வந்து இருக்கும், அதாவது ஒரு க்ரீன் பீட் வந்து 10 ரெட் பீட்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஸ்டெப் 2, கேன்சல் 8 ஒன்ஸ் ஃப்ரம் 14 ஒன்ஸ். இப்போது 14 ஒன்ஸ் இருக்கா, நம்ம வந்து இப்போ 8 வந்து சப்ராக்ட் பண்ண முடியுமா? ஸோ அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 14ல் வந்து 8 வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் 6 ரெட் பீட்ஸ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, 10s வந்து சப்ராக்ட் பண்ணணும். இங்கே எத்தனை பீட்ஸ் இருக்குது, இப்போ 4 10 பீட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து 3 வந்து சப்ராக்ட் பண்ணணும், ஏன்னா 38ல் 3 இருக்கா. ஸோ 3 வந்து கேன்சல் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா ஒரே ஒரு 10 இருக்குது, 6 ஒன்ஸ் வந்து இருக்குது. ஆன்சர் வந்து 16. ஸோ நம்பர் ஆஃப் பீட்ஸ் லெஃப்ட் வந்து எவ்வளவு, 16. இது நார்மல் சப்ராக்ஷன் ப்ரொசீஜர் படி என்னன்னு பார்ப்போம். 10s ஒன்ஸ் போட்டுக்கோங்க, 54 38 எழுதியாச்சு. 4ல் வந்து 8 வந்து போகாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, 10sலேருந்து ஒன்று பாரோ பண்ணுறீங்க. ஸோ 10 + 4 வந்து என்னது, 14 ஆகிடும்.
14ல் வந்து 8 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். அடுத்து வந்து இங்கே வந்து 1 கொடுத்துட்டனால இங்கே வந்து என்ன இருக்குது 4 10s தான் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 4 10sல வந்து 3 போச்சுன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ 16 இஸ் தி ஆன்சர். ஸோ அதைத்தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிஸ். ஹவு மெனி மோர் சீட்ஸ் வேர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ரெக்டாங்கிள் தேன் ட்ரையாங்கிள். அதாவது ரெக்டாங்கிள் செய்கிறதுக்கு வந்து எவ்வளவு அதிகம் சீட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு ட்ரையாங்கிளோட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரெக்டாங்கிளுக்கு வந்து எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணாங்க 38 பீட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ட்ரையாங்கிளுக்கு வந்து 9 பீட்ஸ். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாமா. 10s ஒன்ஸ் போட்டுக்கோங்க 38 போட்டுக்கோங்க -9 சரிங்களா. முன்னாடி வந்து 0ன்னு அர்த்தம். 8ல் வந்து 9 கேன்சல் பண்ண முடியுமா முடியாது. ஸோ வந்து 10ஸ்லேருந்து 1 வந்து பாரோ பண்ணுறீங்க. 10 + 8 வந்து என்ன ஆகும் 18 ஆகிடும். இங்கே 1 கொடுத்தனால இங்கே 2 தான் வந்து இருக்குது. 18ல் 9 போச்சுன்னா 9, 2ல் வந்து 0 போச்சுன்னா 2. ஸோ 29 சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரெக்டாங்கிள் செய்கிறதுக்காக. Thirumagan collected 24 seats and used 16 seats. How many seats are left with him? திருமுகன் கிட்ட வந்து எவ்வளோ சீட்ஸ் இருந்தது 24 சீட்ஸ். யூஸ் பண்ண சீட்ஸ் வந்து எவ்வளவு 16. எவ்வளவு லெஃப்ட்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட்னா என்ன அர்த்தம் சப்ராக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ 24 - 16. 10s ஒன்ஸ் போட்டுக்கோங்க 24 - 16. 4ல் வந்து 6 போகாது. ஸோ 10ஸ்லேருந்து 1 பாரோ பண்ணுங்க. 10 + 4 14 ஆகிடும். 14 - 6 8. இங்கே ஒரு 10 கொடுத்துட்டனால இங்கே 1 10 தான் பாக்கி இருக்கு. 1 - 1 0. அதாவது மொத்தம் வந்து 8 சீட்ஸ் வந்து பாக்கி இருக்கு. Kavini used 18 out of 30 seats collected by her. What is the difference? கவினி கிட்ட வந்து எவ்வளோ சீட்ஸ் இருந்தது 30. எவ்வளோ யூஸ் பண்ணா 80 வந்து யூஸ் பண்ணியிருக்கா. டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னா என்ன அர்த்தம் ரெண்டுக்குள்ள சப்ராக்ஷன் தான் டிஃப்ரென்ஸ். 30 - 80. இங்கே வேல்யூஸ் எல்லாம் மாறி இருக்கு சரிங்களா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 10s ஒன்ஸ் போட்டுக்கோங்க 30 அது கீழே 18 போட்டுக்கோங்க. 0ல் வந்து 8 போகாது. ஸோ வந்து 1 வந்து பாரோ பண்ணிட்டா 10 ஆகிடும். 10ல் 8 போச்சுன்னா 2. அப்புறம் இங்கே வந்து 2 10s தான் வந்து இருக்கு. 2ல் வந்து 1 கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஸோ மொத்தமாக வந்து 12 சீட்ஸ் வந்து பாக்கி வந்து இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் யூஸ்டு பை கவின் அண்ட் கவினி. இங்கே கொஸ்டினை வந்து பாருங்க எவ்வளோ சீட்ஸ் வந்து கவினி யூஸ் பண்ணாங்களோ அதோட டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 18 - 9 சரிங்களா. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் 9 சீட்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ராக்ட் தி ஃபாலோயிங் 2 டிஜிட் நம்பர்ஸ். 22 - 18 வந்து என்னது 4. 2ல் 8 போகாது. இங்கேருந்து 1 வந்து பாரோ பண்ணுறோம் 12 ஆயிடுச்சு. 12ல் 8 போச்சுன்னா 4. இங்கே 1 தான் இருக்குது. 1 - 1 0. ஸோ இதே மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸா. 37 - 29 18. 40 - 35 5. ஸோ இந்த மாதிரி இந்த ஆன்சர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. Think like a mathematician. Write the missing numbers in the boxes below. 21 plus dash is equal to 29. அதாவது எந்த நம்பரோட ஆட் பண்ணோம்னா அதே நம்பர் கிடைக்கும். 0வோட ஆட் பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்கும். ஸோ 0. அதே மாதிரி எந்த நம்பரோட சப்ராக்ட் பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்கும். 0வோட சப்ராக்ட் பண்ணும்போது தான் அதே நம்பர் கிடைக்கும். ஸோ இங்கே ரெண்டு இடத்துலையும் வந்து 0 வந்து வரும். Find the missing digits in each of the subtraction facts. இங்கே மிஸ்ஸிங் நம்பர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 38 கொடுத்துருக்காங்க. -10s பிளேஸில் 1 கொடுத்துருக்காங்க. கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது 22. 8ல் வந்து எதை சப்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும். 6 சப்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும் சரிங்களா. ஸோ 2 வந்து போட்டுக்கோங்க. இதை செக் பண்ணணும்னா இந்த 2 ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா கீழே 2 வேல்யூஸ் அதை வந்து ஆட் பண்ணிங்கனாலே மேலே உள்ள ஆன்சர் வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணுற சப்ராக்ஷன் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். 16 + 22 வந்து என்னது 38. மேலே இருக்கிறது கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் பண்ண சப்ராக்ஷன் வந்து கரெக்டு. அதே மாதிரி பாருங்கள் இங்கே 98 கொடுத்துருக்காங்க. இங்கே 08 கொடுத்துருக்காங்க. எதோட சப்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். 9ல் வந்து 8 சப்ராக்ட் பண்ணால் தான் 1 கிடைக்கும். இப்போ செக் பண்ணுவோமா 80 + 18 வந்து என்னது 98. ஸோ மேலே இருக்க ஆன்சர் கிடச்சிருச்சு. அதே மாதிரி தான் கீழே வந்து 27 கொடுத்துருக்காங்க. 34 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஆன்சர் கிடச்சிரும் அப்படியே. ஸோ அதுபடி வந்து பண்ணிக்கோங்க. நோ மோர் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. We can check the subtraction process in 2 ways. Consider the subtraction fact. 53 - 36. அதாவது சப்ராக்ட் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத வந்து 2 விதத்தில் வந்து கண்டுபிடிக்கலாமா. ஒரு சப்ராக்ஷன் ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க 53 - 36 வந்து 17. By adding 36 + 17 is equal to 53. எப்படி கண்டுபிடிக்கலாம். அதாவது
ஆட் பண்ணால் எப்பயும் வந்து பெரிய நம்பர் கிடைக்குமா? ஸோ பெரிய நம்பரை விட்டுட்டு 2 சின்ன நம்பரை வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 53 வந்து கிடச்சிருச்சு. இன்னொரு மெத்தட் வந்து என்னது? அதாவது பெரிய நம்பரில் வந்து கிடைச்ச ஆன்சரை வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ராக்ட் பண்ண நம்பரே வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 53 மைனஸ் 17 பண்ணிங்கன்னா இந்த 36 கிடைக்கும். ஸோ 2 விதத்தில் வந்து நீங்கள் சப்ராக்ஷனை வந்து செக் பண்ணிக்கலாம். Given two numbers 53 and 36, when 36 is subtracted from 53 we get 17. To verify the answer, we can either add the number 36 and 17 to get the given number 53 or subtract 17 from 53 to get the other number. இதைத்தான் இங்கே explain பண்ணிருக்காங்க. When we subtract 0 from any number, we get the same number. Rules of subtraction வந்து என்னது? ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கு அதில் வந்து 0வை சப்ராக்ட் பண்ணுறீங்க, என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ உங்ககிட்ட 2 சாக்லேட் இருக்கு, நீங்கள் யாருக்குமே எந்த சாக்லேட்டும் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? 0. யாருக்குமே எது கொடுக்கலன்னா 0 தானே அர்த்தம். ஸோ உங்ககிட்ட அதே 2 சாக்லேட் இருக்கா? ஸோ அதுதான் மீனிங். சரிங்களா? இட் மீன்ஸ் we did not take anything from number. இதை இன்னொரு விதத்துலையும் வந்து சொல்லலாம். இப்போ யார்கிட்டயாச்சும் 2 சாக்லேட் இருக்கு, யாருமே அவங்க கிட்ட வாங்கலை அப்படின்னா என்ன? யாருமே அவங்க கிட்ட இருந்து டேக் அவே பண்ணலை. It means we did not take away anything from the number. When a number is subtracted from itself, it gives 0. இப்போ ஒருத்தவங்ககிட்ட வந்து 5 சாக்லேட்ஸ் இருக்கு, அந்த 5 சாக்லேட்ஸ் அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அவங்க கிட்ட வந்து எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கு? 0 சாக்லேட்ஸ், ஒன்றுமே வந்து இல்லை. அதுதான் இதோட மீனிங். 25 minus 25 0, 59 minus 59 0. It means we have taken away completely from the given number. ஒரு given number இருக்குன்னா அதை மொத்தமாக எடுத்துட்டோம்னா ஆன்சர் வந்து 0 தான் வரும். Mental max. Kamal fixed 56 tube lights in a party hall. If 18 tube lights were fused, how many tube lights were used? கமல் வந்து எவ்வளோ டியூப் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? 56 டியூப் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபியூஸாக போச்சு? 18 வந்து ஃபியூஸாக போயிடுச்சான். ஸோ பாக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னது? 56 மைனஸ் 18 அதை பண்ணிங்கன்னா 38 டியூப் லைட்ஸ் வந்து கிடைக்கும். A factory produced 95 cars in a day. ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து 95 கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. How many cars were unsold if 37 were sold? வித்த கார் வந்து எவ்வளவு? நம்பர் ஆஃப் கார்ஸ் sold is equal to 37. Therefore, number of cars unsold is equal to 95 minus 37, which is equal to 58 cars. விற்காத கார் வந்து 58 கார். Kumar walked 23 steps out of 90 steps to reach a shop. அதாவது ஒரு கடைக்கு போகணும்னா 90 ஸ்டெப் இருக்குது, அதில் வந்து 23 ஸ்டெப் வந்து நடந்திருக்கான். இன்னும் எவ்வளோ ஸ்டெப்பு பாக்கி இருக்குது அதை கேட்குறாங்க. How many more steps he has to walk to reach the shop? எப்படி கண்டுபிடிப்பீங்க? 90 minus 23. Number of steps to reach the shop is equal to 90. Number of steps walked is equal to 23. Therefore, number of steps he has to walk more is equal to 90 minus 23, which is equal to 67 steps. Kamali had 31 rupees with her. She bought a pen for 15 rupees. She saved the remaining amount. Find the amount saved by her. கமலி கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? 31 ரூபாய் இருந்திருக்கு. பேனா வாங்கியிருக்கா, அது 15 rupees. பாக்கி எவ்வளோ இருக்கு? 31 minus 15, 16 rupees. In a class of 42 students, 26 are girls. How many are boys? மொத்தமாக ஒரு கிளாஸில் 42 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கேர்ள்ஸ் எவ்வளோ? 26. பாய்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 42 minus 26, which is equal to 16. 16 பாய்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எப்படி எழுதணும்? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26. Number of students is equal to 42 students. Therefore, number of boys is equal to 42 minus 26. That is equal to 16 boys. Thank you, kids.